Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் உங்க கூட ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம பார்லர்ல போய் தான் ஃபேஷியல் பண்ணனும்னு கிடையாது. வீட்ல உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செலவு இல்லாம எப்படி ஃபேஷியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்கன்னா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. சோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க பார்க்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் அந்த ஃபேஷியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் தான் பண்ண போறோம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன். சோ மில்க் வச்சு தான் நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ண போறோம். மில்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நோஸ் சைடு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா மில்க் வச்சு நான் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் கட்டு, அதுவும் இன்றைக்கி சடவுனு. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக பவர் கட்டு, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருந்துச்சுன்னா இனிமேல் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா தயவுசெய்து அதை வந்து இதை எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளென்ஸ் பண்ணோன்னு பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஸ்க்ரப் தான் பண்ணணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 பிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு வந்து பண்ணலை. அந்த ஸ்க்ரப்பு எப்படி பண்ணணும்னு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரப்புக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன காஃபி பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர், அதுக்கப்புறம் மில்க்கு இல்லாட்டி தயிர், இந்த இதை 3 ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்க்ரப்பிங் வந்து செகண்ட் ஸ்டெப்பு, இதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேர்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஷியலுக்கான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ இதான் பார்த்துக்கோங்க. இதில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அதுக்கப்புறம் டர்மரிக், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பச்சை பயிர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பால் சில பேருக்கு ஒத்துக்காது, அவங்க வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆரஞ்சு பீல் பவுட்ரு அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் கடலை மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்ல உள்ள பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்லரில் போய் பண்ணோம்னா நமக்கு நிறைய செலவாகும். ஸோ இது வீட்டிலே பண்ணோம்னா நம்ம செலவில்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கடலை மாவு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஏன்னா கடலை மாவு வந்து பிம்பிள்ஸ் கூட க்யூர் பண்ணும். மில்க் வந்து செட் ஆகாதவங்க மட்டும் நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த டைமில் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஷியல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் எது அப்ளை பண்ணாலும் உங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெக்குக்கு அப்ளை பண்ணல, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நெக்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்கின் வந்து ஒரே டோனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
ஸோ ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, நல்ல க்ளோயிங்காகவும் இருக்குது, ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.